Hey guys, welcome back to MTech தமிழன். இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா நம்மள நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்க சொன்னால் ஸோ சேனல்லாம் க்ரியேட் பண்ணி எல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ பக்காவான ஒரு ப்ரொஃபஷனல் இன்ட்ரோவாக க்ரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம போய் தேடுவோம். நிறைய வெப்சைட்டில் போய் பார்ப்போம், அதெல்லாம் காஸ்ட் பே பண்ண சொல்லுவோம். நம்மளே பண்ணான்னு பார்த்தா அது அந்தளவுக்கு ப்ரொஃபஷனலாக வராது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் இன்ட்ரோ நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சிஸ்டம்லையோ ஒரு மொபைல்லையோ கூகுள் க்ரோம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் க்ரோமில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை Panzoidன்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். ஸோ அந்த வெப்சைட்டோட நேம் அது தான். Panzoid நம்ம டைப் பண்ண உடனே நமக்கு ஃப்ரண்ட்டில் அது நிற்கிது பாருங்கள் அதோடய வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போனதும் நமக்கு நிறையா கேட்கும். கிளிப் மேக்கர், பேக்ரவுண்டு, இந்த மாதிரி நிறையா கேட்கும். நம்ம அதில் கிளிப் மேக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் அதோடய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே மோர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணது நமக்கு நிறையா இன்ட்ரோஸ் வந்துடும். எக்கச்சக்கமான அவுட்ரோஸ், இன்ட்ரோஸ், அனிமேஷன் வீடியோஸ் நிறையா இருக்குது. ஸோ நமக்கு இதில் எந்த வீடியோ பிடிக்குதோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ப்ரொஃபஷ்னல் வீடியோ எடிட்டிங் தான். ஸோ இந்த வெப்சைட் நிறைய பேருக்கு தெரியாது, ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு வீடியோவை நம்ம இப்போது செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதை உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. ஸோ உள்ளே போடணும். இதோட அந்த எடிட்டிங் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்துடும். ஸோ இதில் தான் நம்ம எடிட் பண்ணணும். அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிட்டு ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெம்ப்ளேட் நமக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும். இன்ட்ரோ நம்ம பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் சொன்னால் ரைட் கார்னரில் ஆப்ஜெக்ட்ஸ் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது இந்த மேலே நிறையா இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நமக்கு என்ன நேம் தேவையோ அந்த நேமை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதில் நிறையா டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா டெக்ஸ்ட்லேயும் நமக்கு இந்த ஒரே நேமை நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த டெக்ஸ்ட்டோடைய ஸ்டைல் கரெக்டாக வரும், லேயர்ஸ்லாம் கரெக்டாக இதாகி வரும். ஸோ அதுக்காண்டி தான் இதை கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட் கொடுத்த உடனே நம்ம இப்போ ஓகே பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்களா ஈஸி சூப்பராக வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் ஃபுல்லாக இன்ட்ரோவை ப்ளே பண்ணுற பாருங்கள். ஸோ இன்ட்ரோ ப்ளே பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஒரு 5 நிமிஷம் ஆச்சு உள்ள போய் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்பவே ஈஸியாக ஒரு மெத்தட் ப்ரொஃபஷனல் இன்ட்ரோ மேக் பண்ணுறதுக்கு இது. ஸோ இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ ஆடியோ ப்ளஸ் மியூசிக் நம்மளே ஆட் பண்ணிக்கலாம், எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் நம்மளே புதுசாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ கீழே டவுன்லோட் வந்தீங்கன்னா ரெண்டர் மோடு அதை ஃபாஸ்ட் ரெண்டர் கொடுத்துக்கலாம். இதை வீடியோ ரேட்ஸு. ஸோ நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னால் இது ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ நம்ம அது வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோ ரெண்டர் ஆகும்போது ப்ளே பண்ணுவோம். ஸோ நமக்கு இப்போது டைம் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபுல்லாக ரெண்டர் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ டவுன்லோட் கொடுத்த உடனே நமக்கு அந்த வீடியோ டவுன்லோட் ஆகிடும். என்ன சைட்னா நம்மளோட லிஸ்ட்டர்ஸ் ரெண்டாவதாக என்ன சைட்டை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் Flixpress தான். ஸோ இந்த சைட்லேயும் நமக்கு ஃப்ரீயாக இன்ட்ரோ மேக்கிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுலேயும் ப்ரொஃபஷனல் இன்ட்ரோ மேக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே பெரிய வேலை, ரொம்பவே சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு ப்ரொஃபஷனல் இன்ட்ரோ மேக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது நீங்கள் கூகுள் போய்ட்டு Flixpressன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம டைப் பண்ணது நமக்கு ஃபஸ்ட்லேயே நமக்கு அந்த வெப்சைட் வந்துடும். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போகணும். அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நிறையா இன்ட்ரோஸ் மேக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணால் தான் நமக்கு ஃப்ரீயாக இன்ட்ரோ மேக்கிங் பண்ண முடியும். ஸோ இதில் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரோல் பண்ணணும். ஸோ இது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் நான். ஸோ அதனால் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதும் நமக்கு இப்படி தான் வரும். அதில் கெட் ஃப்ரீ பிளான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதும் நமக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் நமக்கு எல்லா இன்ட்ரோஸும் ஷோ ஆகும். ஸோ இதை பார்த்தீங்களா நிறையா இன்ட்ரோஸ் ஷோ ஆகுது. ஸோ இதில் நமக்கு பிடிச்ச இந்த இன்ட்ரோவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போனது கீழே அந்த கஸ்டமைஸ் நவுன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணது நமக்கு அந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்குள்ளே போயிடும். ஸோ ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான். ஸோ டாப் லைன் என்னவோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்னுடைய சேனல் நேம் MTech தமிழன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே பாட்டம் லைன்னா ஸோ
ஆப்ஸ் உங்களுக்கு அதை பற்றி உங்கள் சேனல் எதை பற்றியோ அதை பற்றின சும்மா ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆப்ஸ் ரிவ்யூவு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு அந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ டெக் சேனல்னாலும் நான் இப்படி கொடுத்துக்கிறேன். அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு எதுவுமே பண்ண வேணாம். ஸோ இதெல்லாம் மியூசிக்ஸ் அதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ அப்படியே சப்மிட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னு சொன்னால் வீடியோ வந்து ரெண்டராக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் இது. ஸோ 5 நிமிஷத்தில் நம்ம க்ரியேட் பண்ணலாம்னு சொன்னால் ஸோ இதுதான். ஸோ இந்த வீடியோவோட ப்ரிவியூ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம க்ரியேட் பண்ண வீடியோ வந்து எப்படி இருக்குன்ற அதோடைய ப்ரிவியூ இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு ப்ளே பண்ண பாருங்கள். ஸோ ரொம்பவே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இதை பார்த்தீங்களா, நான் இப்போ ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் நேம் மட்டும் தான் கொடுத்தேன். அதை பார்த்தி எம்டெக் தமிழ் மாறிடுச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு வெப்சைட் எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து இப்போது எல்லாம் ஓகே. இப்போ ஓகேனா இந்த ப்ளேஸ் ஆர்டர்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ளேஸ் ஆர்டர் நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து டவுன்லோட் பேஜுக்கு போயிடும். நீங்கள் அதில் போய் அந்த ஃபேஸ்புக்கில் லைக் பண்ண சொல்லும். ஸோ அதை மட்டும் நம்ம ஃப்ளிக் எக்ஸ்பிரஸ் வந்து லைக் பண்ணிட்டோம்னு சொன்னால் நமக்கு வீடியோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போடுங்க, கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் இன்னும் எப்படி ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ணுறது இன்னும் தெரியாமல் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது எம்டெக் தமிழன்.